Very good evening to everyone. English le pesada Tamil le pesada puriyala. Indha pakam Tamil la indha pakam English la. English le pesana correct ah irukku. 180 rules கிடையாது. ஆனா இப்போ 180 ன்னு சொல்ல போயிருக்காங்க. So இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். For many reasons. First and foremost, 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப சென்னையில் மைக் பிடிச்சிக்கிட்டு தமிழில் பேசுகிறேன். It's really exciting. And தமிழ் ஆடியன்ஸஸ் முன்னாடி திரும்ப என்னோட கலையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த 7 வருஷத்தில் நான் கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் தொழில்நுட்பம், கொஞ்சம் எழுத்து, கொஞ்சம் பாட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். தெலுங்கில், ஹிந்தியில். ஸோ அந்த கற்றுக்கிட்ட கலையெல்லாம் திரும்ப என்னோட தமிழ் ரசிகர்களுக்கு திரும்ப காட்டணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த முறை இந்த 7 வருஷம் கேப் இல்லாமல் இந்த படம் 25 ரிலீஸ் ஆக போகுது, June 25th. அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து 7 மாதம் வந்து 7 நாளுக்குள்ளே இன்னொரு தமிழ் படம் அனௌன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கேப் எடுக்காமல் நிறைய நல்ல தமிழ் படம் பண்ணணும்னு ஆவலாக இருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் இந்த வாட்டி வித் த சப்போர்ட் ஆஃப் த ஆடியன்ஸ், தமிழ் சினிமா ஆடியன்ஸஸும் சரி, இண்டஸ்ட்ரியும் சரி, இந்த வாட்டி நல்ல வாய்ப்புகளோட நல்ல படங்களோட வெற்றி வரவேற்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஐம் ஹோப்பிங். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் ஜெயேந்திரா. அவர் ஆக்சுவலாக எனக்கு சித்தார்த்துங்கிற ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட முதல் சம்பளம் அவர் தான் கொடுத்தாரு. எனக்கு அப்போ வயசு 8. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர படத்துக்கு நான் டப்பிங் சொன்னேன். அப்போ அதுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அவரோட படத்தில் ஒரு ஹீரோ நடிச்சிருக்கேன். ஸோ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். அவரோட நோக்கம் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான நோக்கம். இந்த 180 படம் பார்த்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தியேட்டர் இருந்து வெளில வரும்போது இந்த படத்தை பற்றி 2 நிமிஷம் ரொம்ப சீரியஸாக நீங்கள் யோசிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக 2 நிமிஷம் யோசிப்பீங்கிறது அவரோட ஒரு சேலஞ்ச். அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தோட அந்த சேலஞ்ச் அவர் அட்டெண்ட் பண்ணுவார். இது ஒரு காதல் கதை. ஒரு ஹீரோ 2 பொண்ணுன்னா உடனே முக்கோண காதல் கதையா, ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி எல்லாரும் கேட்கறது சகஜம் தான். பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லவ் ஸ்டோரி, இட் இஸ் மச் மோர் தென் தட். அண்ட் ஸ்டாண்டர்ட் படம், ரெகுலர் படம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல யூத் படத்தில் இருக்க வேண்டிய எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அதான் என்ன கூட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு அழகான லவ் ஸ்டோரி, நல்ல காமெடி, நல்ல மியூசிக், பட் அட் த சேம் டைம் எல்லாரும் யோசிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற ஒரு சென்டிமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் ஒரு டைலாக் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு நாள் மட்டும்தான். நேற்றையை பற்றி யோசனை இல்லை, நாளையை பற்றி கவலைப்படுறது இல்லைன்னு. என் ரியல் லைஃப்லையும் நான் அந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுற ஒருத்தன். ஸோ இந்த படத்தில் நிறைய புது அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சரத் வாசுதேவோட அருமையான மியூசிக், கார்கியோட பாடல் வரிகள் ஆல்ரெடி 2 சாங்ஸ் டாப் 10 ஹிட்ஸில் இருக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் முதல் வாட்டி என்னோட கரியரில் அண்ட் ஐ திங்க் நிறைய ஆக்டர்ஸ்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் பிரேசில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலகட்டத்தில் வருது. இந்த படத்தில் பிரேசில் இந்த கண்ட்ரி, ஸோ அந்த நாட்டை சேர்ந்த போர்ச்சுகீஸ் பாஷையில் இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டோட மீனிங் எனக்கும் ஃபர்ஸ்ட் தெரியல, பட் அப்புறம் இதோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டேன். கார்கிங்கிறவர் நம்ம வைரமுத்து சாரோட பையன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு தமிழில் எழுதி அதை வந்து போர்ச்சுகீஸில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஃபாரின் சிங்கர் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக படத்தில் இருக்குன்றது நீங்கள் June 25 படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அண்ட் ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த படத்தை வந்து நீங்கள் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பாருங்கள். ஏன்னா ஜெயேந்திரா சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அவர் டெஃபினட்டாக உங்களோட ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு டேரக்டர் நான் ரொம்ப கான்ஃபிடன்ஸாக நம்புகிறேன். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது தியேட்டரில் சந்திப்போம். June 25th. 180 ரூல்ஸ் கிடையாது. I'd like to launch the merchandise of the film now along with this Portuguese song, and I want the blessings of not just the people of Tamil Nadu, avangaloda blessings எனக்கு வேணும், but also the media. ஏன்னா அவங்களோட நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ I hope you will carry the positive energy of this film 180, and I hope you will make it a very big success. So I think we'll move on to the launch of the merchandise.